students, last class நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ அதுல இருந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் பேச போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுல இருக்கிற ஒரு பெக்யூலரான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸையே ஜெனரலைஸ்டா ஒரு டெஃபினிஷனை டிஃபைன் பண்ணுவோம். டிரான்ஸ்போஸையே ஜெனரலைஸ்டு ஒரு டெஃபினிஷனா கொண்டு போக போறோம். அதான் என்னன்னா அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அட்ஜாயிண்ட்ல இருக்கும்போது அதுல ஒரு பர்டிகுலரா சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து இந்த லெக்சர் முடியும். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், a matrix is said to be symmetric matrix. ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோமே, அப்படின்னா என்னன்னா அதுக்கு டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இட் செல்ஃபா இருக்கணும். அதாவது டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு த சேம் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏஆ இருக்கணும், ரைட்? இப்போ இதே இது த மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஏன்னு வரும். ஸ்கியூ சிமெட்ரிக்னா டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இட் செல்ஃப். அது மாதிரி சிமெட்ரிக் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா சேமாவே இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், டயகனல் டிரான்ஸ்போஸை யோசிச்சு பாருங்களேன். என் பை என் மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போஸ் என்ன ஆகுது, ரோ வந்து காலம் ஆகுது, காலம் வந்து ரோ ஆகுது, அப்படிதானே? அப்போ என்ன ஆகுது, டயகனல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் சேமா இருக்கும், ரைட்? அதே மாதிரி செகண்ட் ரோவும் செகண்ட் காலம் சேமா இருக்கும், தேர்ட் ரோ தேர்ட் காலம் சேமா இருக்கும், அண்ட் சோ ஆன். அப்போ எப்படி இருக்கும்போது டயகனல் என்ட்ரியை பொறுத்து டயகனல் என்ட்ரியை கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்களேன். கண்ணாடி மாதிரி வச்சுட்டு மேல என்ன என்ட்ரி இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இந்த சைடு இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ரோவும் காலமும் சேமா இருக்கிற மாதிரி எழுதுங்க. அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டயகனல் என்ட்ரி ஆக்ட் அஸ் அ மிரர், ரெண்டு பக்கம் என்ட்ரிஸ் வந்து சேமா இருக்க மாதிரி இருக்கும். இதே ஸ்கியூ சிமெட்ரிக்னு வச்சுக்கோங்க, சிம்பிளி என்ன இருக்கும், இதே மிரர் மாதிரியே தான் இருக்கும். லோயர் ட்ரையாங்குலர்ல உள்ளதுக்கும் அப்பர் ட்ரையாங்குலருக்கு உள்ளதுக்கும் எலமெண்ட்ஸ் வந்து என்ட்ரிஸ் வந்து சேமா இருக்கும். ஆனா என்னன்னா மைனஸ் நெகட்டிவ் சைன் மாறி இருக்கும். ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னன்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுதிக்கலாம் இன் அ யூனிக் வே. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதான் ரிசல்ட் எழுதியிருக்கோம். எனி மேட்ரிக்ஸ் இன் Fn கேன் பி யூனிக்லி ரிட்டன் ஆஸ் த sum of symmetric and skew symmetric matrices. Let A belong to Fn. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்றோம், A பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னா சிமெட்ரிக் அப்படிங்கிறோம். கரெக்ட் தானா? அப்படின்னா பாருங்க, ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக் சொன்னா என்ன சொல்லணும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதே இருக்கணும், அப்படிதானே? அப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பாருங்க, அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்றீங்க, என்ன ஆகும், ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ். நமக்கு என்ன தெரியும், ஏ பிளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். இதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இட் செல்ஃப். ஓகே, அப்போ அது அகைன் அதே ரிசல்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏ நத்திங் பட் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ என்னாச்சு, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பாத்தீங்க தட் இஸ் ஈக்குவல் டு த சேம் மேட்ரிக்ஸ் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ தட் இஸ் சிமெட்ரிக். சிமிலர்லி ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லணும், அப்படிதானே? ஸ்கியூ சிமெட்ரிக்கு இப்போ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்ல போறீங்க, ரைட்? இப்போ அப்போ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் பாருங்க, என்ன சொல்லணும், மைனஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்ப்போம். ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ டிரான்ஸ்போஸ், ரெண்டாவது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ என்ன ஆகுது, இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம், ஒரு மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ என்னாச்சு, ஏ மைனஸ் ஏக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஹென்ஸ் that matrix A minus A transpose is skew symmetric, right? அப்ப என்ன கிடைச்சிட்டு, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா அதுல இருந்தே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன எழுத போறோம், நம்ம என்ன, A is a sum of symmetric and skew symmetric matrix ன்னு சொல்லணும். இப்போ அதான் கிளைம் பண்ண போறோம். A equal to 1/2 of that matrix plus 1/2 of this matrix. பாருங்களேன், இது மட்டும் கிளைம் பண்ணிட்டோம்னா then A is a sum of symmetric and skew symmetric matrix சொல்லிட்டு முடிஞ்சு. அதான் இங்க கிளைம் பண்றோம். ஸோ இந்த சைடு உள்ளதை எடுங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா, இது ஸ்கேலாரு உள்ள வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ என்ன, இது ரெண்டும் என்ன ஆகும், both are cancel ஆயிரும். மிச்சம் இருக்குது half of a plus half of a is nothing but a. A is that sum equal to அதுல ஒன்னு என்னது சிமெட்ரிக், அடுத்தது ஸ்கியூ சிமெட்ரிக். பாருங்க, ஏ வந்து யூனிக், அப்போ ஏ பிளஸ் ஏ அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் யூனிக். So A plus A transpose unique, A minus A transpose unique. So both the matrices are unique matrices. So என்ன சொல்லியாச்சு, A is written as a sum, uniquely written as a sum of symmetric and skew symmetric matrix. Hence our
ப்ரூஃப். சிமெட்ரிக் மேட்ரிசஸ் பொறுத்தவரை நெட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்க கொஞ்சம் இதுல ஐடியாவை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த ஐடியா என்னன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் a மேட்ரிக்ஸை ஜெனரலைஸ் பண்ண போறோம். அதான் இப்போ we generalize the idea of transpose on Fn as follows. அப்ப என்ன செய்ய போறோம், டிரான்ஸ்போஸ் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதே எடுத்துட்டு ஜெனரலைஸ் பண்ண போறோம். முன்னாடி பார்ப்போமா, டிரான்ஸ்போஸ் அப்படின்னாலே டிரான்ஸ்போஸ் டெஃபைன் பண்ணீங்க. ஃபர்ஸ்டா ப்ராப்பர்ட்டி என்ன, இந்த லெமால பார்த்துருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, அடுத்தது ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ், அடுத்தது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இதையே நம்ம ஜெனரலைஸ் பண்ண போறோம். அதான் அந்த டெஃபினிஷன். என்னன்னா மேப்பிங் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், டிரான்ஸ்போஸ் இஸ் a mapping from set of all matrices Fn to Fn. அப்போ அதே ஐடியால அடுத்த மேப்பிங் டிஃபைன் பண்ணுங்க. a mapping star from Fn into Fn called, அது மேப்பிங் எப்படி சொல்லிக்கிறோம், adjoint on Fn அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, இந்த மேப்பிங் adjoint of Fn சொல்றோம் எப்போ, if A டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அங்க பார்த்தோம். அதே மாதிரி இங்க டிஃபைன் பண்ணுங்க, ஏ ஸ்டாருக்கு ஸ்டார் அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஈக்குவல் டு த சேம் மேட்ரிக்ஸ். அடுத்தது அங்க என்ன பார்த்தோம், சம் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் சம் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே, அதான் இங்க பார்க்க போறோம். ஏ பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பிளஸ் பி ஸ்டார். சிமிலர்லி அடுத்த டிஃபைன் பண்ணுங்க, ஏபி ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஸ்டார். ஓகே, சோ என்ன அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது இஸ் a function from Fn. அப்போ இத அண்ட் இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட், அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துடலாம், சிம்பிளி நம்மளோட டிரான்ஸ்போஸே கொடுத்துடலாம். அப்படிதானே, டிரான்ஸ்போஸ் இஸ் a function from Fn to Fn. அதே மாதிரி இந்த மூணு கண்டிஷன்ஸையும் டிரான்ஸ்போஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹென்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் a example of adjoint of mapping. அதான் கீழே எழுதிக்கணும். எக்ஸாம்பிள் நம்பர் 1, டிரான்ஸ்போஸ் இஸ் an adjoint mapping on Fn. இப்போ இதுல இதே மேப்பிங் Fn to ஸ்டார்ட் ஃப்ரம் Fn to Fn. இப்போ Fக்கு பதிலா ஃபீல்டு அது காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கோம். லெட் F equal to set of all காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் C, ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, அப்போ இதுல ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க, A ஆல்பா IJ ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க. ஓகே, இப்போ A ஸ்டார் அப்படின்னு ஒரு இது டிஃபைன் பண்றோம். எப்படின்னா ஏல இருக்கிற ஐஜேத் என்ட்ரி, ஒவ்வொரு ஐஜேத் என்ட்ரி எடுங்க. இல்லாட்டி இப்படி வச்சுக்கோ, ஏக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க, ஏக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க. அடுத்தது ஏல இருக்கிற டிரான்ஸ்போஸ் போட்டீங்களா, ஏ டிரான்ஸ்போஸ்ல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பார் எடுங்க. அதாவது என்ன, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுங்க. அதுதான் இந்த மேப் ஏ ஸ்டார்னு டிஃபைன் பண்றோம். அப்போ ஏ ஸ்டார் ஈக்குவல் டு காமா ஐஜேன்னு எழுதிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், காமா ஐஜே ஈக்குவல் டு ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும், ஏல இருக்கிற ஜே ஐத் என்ட்ரியோட பார் இருக்கும். காமா ஐஜே ஈக்குவல் டு ஆல்பா ஜே ஐ பார் அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகே, அப்ப இதே தான் நம்ம நோட்டேஷனலி எழுதுனா என்னது, அதான் இங்க பென்சில் வச்சு எழுதி வச்சிருக்கோம். ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸுக்கு பார், அப்போ ஏ பார் பவர் டிரான்ஸ்போஸ். ஓகே, கீழே எழுதியிருக்கோம். இந்த பார்னா என்னது, நத்திங் பட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். தென் ஸ்டார் இஸ் அ அட்ஜாயிண்ட் மேப்பிங். அட்ஜாயிண்ட் மேப்பிங்கிற நீங்க செக் பண்ணிக்கலாம். இதே மூணு கண்டிஷனும் செக் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இஸ் கால்ட் ஆஸ் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் ஆன் Fn. இதுக்கு தான் நேம் என்ன கொடுக்குறோம், அதாவது அட்ஜாயிண்ட் மேப்பிங்ல எஃப்க்கு பதிலா சீன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா இதுதான் என்ன சொல்றோம், ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா ஏ ஸ்டார், இது எப்படி டிஃபைன் பண்ணணும்னு உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். என்ன செய்யணும், ஏக்கு டிரான்ஸ்போஸ் போடணும். அடுத்தது ஏல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிஸ்க்கும் பார் எடுக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பார் எடுங்க. ஏ 1 மைன் இங்க 1 பிளஸ் ஐ, அதுக்கு வந்து இங்க 1 மைனஸ் ஐ ஆகும். அடுத்தது இங்க இருக்கிற 2i அது மைனஸ் 2i ஆகும். டிரான்ஸ்போஸ் போடுறோம், அப்போ இங்க காலம்ல இருக்குது, இங்க ரோலா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் காலம் பாருங்க, இதுக்கு பார் எடுங்க, 0க்கு பார் 0 தான். அடுத்தது 7 மைனஸ் 3i பார் 7 பிளஸ் 3i, இங்க ரோலா இருக்குது, காலம்ல எடுங்க. ஓகே, அப்போ என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் பார்க்கணும் அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளிகேட் எடுத்து போட்டீங்கன்னா அதான ஏ ஸ்டார் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். ஓகே, இது அந்த சில டிஃபைன் பண்ற இதை தான் என்ன சொல்றோம், ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்ங்கிறத முதல்ல என்ன வச்சுக்கோம், சீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். ஸ்டார்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம், ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் எடுத்துக்கோம். ஓகே, டெஃபினிஷன் a matrix A in Fn is said to be Hermitian adjoint. அப்படின்னா எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் Hermitian matrix, ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் என்னன்னு டிஃபைன் பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்யறோம், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்றோம். ஓகே, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு that same matrix வரணும். அதான் எழுதிருக்கோம். A star equal to A ன்னு வந்துச்சுன்னா that is said to be Hermitian matrix. இதே மாதிரி skew Hermitian matrixனா A star equal to minus A அப்படின்னு வரும். Okay, right? First note, skew symmetric matrices on Fn are all skew Hermitian. ஏன்னா skew symmetric matrix எடுத்தீங்கன்னா எல்லாமே skew Hermitian ஆகும். எப்படி அப்படின்னா அங்க Hermitian transpose, அதாவது Hermitian adjointல ஒரு பர்டிகுலர் கேஸ் தான், ரைட்? ஆனா கான்வர்ஸ் வந்து வராது. ஸ்கியூ ஹெர்மிஷியன் எடுத்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் வராது. அடுத்தது எனி ஏ இன் எஃப்என், எந்த ஒரு எஃப்என் எடுத்தாலும் ஏ ஸ்டார் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஹெர்மிஷியன் ஆகும். ஏ ஸ்டார் இஸ் ஹெர்மிஷியன் ப்ரூவ் பண்ணும். அப்ப என்ன செய்யணும், ஏ ஸ்டாருக்கு ஹோல் ஸ்டார் எடுங்க. அப்ப என்ன ஆகும், ஷூசாக்ஸ் ப்ராப்பர்ட்டி படி ஏ ஸ்டாருக்கு ஸ்டார் ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரிக்கு அப்ளை பண்ணும். அப்படின்னா ஏ ஸ்டார் ஸ்டார் ப்ராடக்ட் ஏ ஸ்டார். அப்ப என்ன ஆகும், ஏ டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு பை டெஃபினிஷன் ஏ. again a star, so again a star whole star equal to a star, hence it is Hermitian. Next remark, இது எல்லாத்தையும் அடுத்து பின்னாடி ப்ரூவ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்டா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. பின்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ இந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ ஆகும். அதாவது ஏ நான் ஜீரோ இருந்துச்சுன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கணும். கிரேட்டர் தன் ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது கே மேட்ரிசஸ் எடுத்திருக்கீங்க, அதோட இந்த இப்படி ஒன்னொன்னுக்கும் சம் எடுத்திருக்கீங்க. தட் சம் ஈக்குவல் டு ஜீரோனா ஈச் A1 A2 AK எல்லா மேட்ரிக்ஸும் எப்படிதான் இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். சிம்பிளி ரெண்டு பக்கமும் ட்ரேஸ் அப்ளை பண்ணுங்க. ட்ரேஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் திஸ் பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ என்ன சொல்லிடலாம், ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ட்ரேஸ் சம் ஆஃப் ட்ரேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒவ்வொரு ஏஐ டிரான்ஸ்போஸ் ட்ரேஸ் ஆஃப் தட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். ஓகே, அப்போ ஏ வந்து ஒவ்வொரு ஏஐயும் என்னதான் இருக்கும், ஜீரோ தான் இருந்தாகும். அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு இஸ் மேட்ரிக்ஸ் எஃப்என்ல எடுக்கீங்க. எப்படின்னா டயகனல் எல்லாம் லாம்டா, அப்பர் டயகனல் அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் எல்லாம் ஜீரோ இப்படி எடுக்கிறீங்க. இஸ் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸுக்கு ஏ ஸ்டார் ஈக்குவல் டு என்ன ஆகும், ஏ லாம்டா ஸ்டார் ஈக்குவல் டு லாம்டா பார். சிம்பிளி ஒவ்வொரு என்ட்ரிக்கு பாரு, அவ்வளவுதான். மேலே மற்ற எல்லாம் ஜீரோ, லாம்டா ஸ்டார்ங்கிற லாம்டா பார் இருக்கும். அடுத்தது if a complex number lambda is a characteristic root of Hermitian matrix, Hermitian matrix oda characteristic root lambda varunchna, then lambda must be real. இதுக்கு proof நம்ம தெளிவா எங்க கொடுப்போம், next இதுல next unitல Hermitian linear transformationங்கறத proof கொடுப்போம். ஓகே, நீங்க அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். that is the characteristic roots of a Hermitian matrix are all real. Okay, first result, Hermitian matrix oda characteristic root la enna real. அடுத்து இதே மாதிரி இன்னொன்னு ப்ரூவ் பண்ணோம், the characteristic root of a skew Hermitian matrix are purely imaginary அப்படிங்கறதும் ப்ரூவ் பண்ணோம். இது இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். எது ஹெர்மிஷியனுக்கு பதிலா ஸ்கியூ ஹெர்மிஷியன் இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன இருக்கும், பியூர்லி இமேஜினரியா இருக்கும். அடுத்தது characteristic root of a star is நான் நெகட்டிவ். அடுத்து சொல்றேன், எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் ஏ ஸ்டார் பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். ஓகே, இதோட எல்லா ப்ரூஃபும் நம்ம அடுத்த யூனிட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கலாம். தேங்க்யூ.